பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் தீர்மானிச்சிருக்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. இது நடக்குமா, நடக்காதா, இது ஜெயிக்குமா, ஆசீர்வாதமாக இருக்குமா, அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல. உங்கள் குடும்ப காரியம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், உங்களுடைய ஊழிய காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் காரியம் என்ன செய்யலான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். திடமனதா இருங்க, காரியத்தை நடத்துங்க, பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, என்ன ஆகுமோன்னு கலங்காதுங்க. உங்களுக்கு கர்த்தர் துணைன்னு இருக்கிறார். ஆனால் நீ உத்தமனா இருக்கணும். உத்தமன் என்றால் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் துணை நின்று ஜெயமாக்கி தருவார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ளுவேன், உண்மையாய் நடந்து கொள்ளுவேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் துணை நின்று காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஜெயமாக்கி தருவார். தைரியமா திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க. சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், வழிகள் திறக்கப்படும், குறைவுகள் நிறைவாக்கப்படும். உங்களுக்கான அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அதனால் இந்த காரியம் வெற்றியாகத்தான் முடியும். விசுவாசத்தோடு இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உத்தமனாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்கு பிரியமானபடி எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாதபடிக்கு நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. நீங்கள் எனக்கு துணை நிற்கிறீர். அதனால் தைரியமாக உடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து செயல்படுறேன்னு சொல்லுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். தகப்பனை, இந்த மகன் இந்த மகள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய இன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க. நீ துணை நின்று காரியத்தை ஜெயமாக்கி கொடும். அற்புதங்களை காணட்டும், அதிசயம்